ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடான உடனே ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. இதில் 2 வரமிளகாய், ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விடுங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசலாம் நல்லா போன பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் அரை ஸ்பூன், உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா கலந்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 கிலோ சிக்கன் லிவர் எடுத்து இதில் சேர்த்துருங்க. 250 கிராம் லிவர் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லிவர்லேயே தண்ணி விடும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இது வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு இந்த மூடி ஓப்பன் பண்ணி இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கலந்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வைங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப வேக வச்சுக்கோங்க. ஃபைனலாக 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து விடும்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சுண்டிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷனில் இது மேலே கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த லிவர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.